வெல்கம் டு மை சேனல். நம்ம தமிழ் மூலமாக ஹிந்தியை இனிமேல் கற்றுக்க போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் பேசலாம். தினமும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எதுவும் இல்லை. குச் நஹி. நஹினா இல்லைன்னு அர்த்தம். எதுவும் அப்படின்னா குச். குச் நஹி, எதுவும் இல்லை. குச் நஹி. யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோமா? அதான் எதுவும் இல்லை. குச் நஹி. வேறு எதுவும் இல்லை. और குச் நஹி. எதுவும் இல்லைக்கு குச் நஹின்னு பார்த்தோம். இப்போ முன்னாடி என்ன சேர்த்திருக்கோம் நம்ம? வேறு. அப்ப வேறுங்கிறதுக்கு और குச் நஹி. இப்பொழுது தான். பஸ் அபி. அபினா இப்பொழுது. பஸ் அப்படின்னா தான். இப்பொழுதுதான். பஸ் அபி. இப்பொழுதுதான் வந்தேன். பஸ் அபி ஆயா. இப்பொழுது நம்ம வந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை புதுசா சேர்த்திருக்கோம் போன சென்டென்ஸோட இந்த சென்டென்ஸ்ல. அப்ப பஸ் அபி ஆயா. இப்பொழுதுதான் வந்தேன். பஸ் அபி ஆயா. பின்னால் நகரு. பீச்சே ஹட்டோ. பின்னால் நகரு. பீச்சே ஹட்டோ. பின்னால் அப்படிங்கிறதுக்கு பீச்சே. ஹட்டோ நகரு. பின்னால் நகரு. பீச்சே ஹட்டோ. முன்னால் நகரு. ஆகே ஹட்டோ. முன்னால் ஆகே. ஹட்டோ அப்படிங்கிறது நகரு. ஆகே ஹட்டோ. முன்னால் நகரு. ஆகே ஹட்டோ. இவ்வளவு தான். இத்னா ஹி. இவ்வளவு தான். இத்னா ஹி. இத்தனா அப்படிங்கிறது இவ்வளவு குறிக்குது. தான் அப்படிங்கிறது ஹி. மட்டும் தான் இதுக்கெல்லாம் நம்ம ஹியை பயன்படுத்துவோம். இவ்வளவு தான். இத்னா ஹி. அவ்வளவுதான். உத்னா ஹி. அவ்வளவுதான். உத்னா ஹி. இத்னானா இவ்வளவு. உத்னானா அவ்வளவு. அவ்வளவுதான். உத்னா ஹி. போக விடு. ஜானே தோ. போக விடு. ஜானே தோ. போக அப்படிங்கிறதுக்கு ஜானே. விடு தோ. போக விடு. ஜானே தோ. என்னை போக விடு. இப்ப முஜே அப்படிங்கிற வார்த்தையை முன்னால் சேர்க்க போறோம். என்னைக்காக அதோடைய வார்த்தை முஜே. என்னை போக விடு. முஜே ஜானே தோ. என்னை போக விடு. முஜே ஜானே தோ. அவ்வளவுதான். நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். டெய்லி வீடியோஸை பார்த்துட்டு இருங்க.